யோவான் 1வது அதிகாரத்துல இயேசுவானவர் சொல்லுகிறார், இதைவிட பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு. இயேசு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ சும்மா நம்ம மனுஷங்க சொல்ற வார்த்தை கிடையாது. அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக அதை சொல்லப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக அந்த வார்த்தைக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சரி, ஒரு சில விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கங்கள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். இந்த காரியம் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், என் வேலை காரியத்தில் இந்த காரியங்கள் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விருப்பம் வச்சிருப்போம்ல. ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல அப்படின்ட்டு. அதாவது நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கண்ணோக்கி பார்க்க முடியும். அதாவது ஒரு வேலை இருக்கணும், நல்ல வாகனம் இருக்கணும், வீடு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்மளுடைய புத்தி கேட்டின விதத்துல தான் காரியத்தை நம்ம சிந்திக்க முடியும். ஆனா தேவன் என்ன செய்கிறாராம், நம்மளுடைய புத்திக்கு எட்டாத விதத்துல நம்ம ஒரு வீடு கேட்டோம்னா அவர் நல்ல வீடை கொடுக்குறாராம். வேலை கேட்டோம்னா ஒரு பொசிஷன், அந்தஸ்து, நம்ம பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய விதத்துல நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய நினைவுகள் அவருடைய நினைவுகளா இருக்குதான். விசுவாசிங்க, தேவன் நம்ம வைத்திருக்கிற நோக்கம் எதுவுமே சாதாரணம் கிடையாது. அசாத்தியமான காரியமா இருக்குது, அற்புதமான காரியமா இருக்குது. நம் புத்தி கெட்டாத விதத்துல நம்ம வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தக்கூடியதா இருக்குது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், அவரையே பற்றிக்கொள்ளும், அவர் அருளும் அந்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆண்டு அனுபவிக்கிறவர்களா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.